திண்டாட்டம் நீக்கும் காளிகாம்பாள். தொழிலில் அசுர வளர்ச்சி தரும் தீப வழிபாடு. வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாம பாருங்க. சுமார் 1640ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் தோற்றம் பெற்றதாக கருதப்படும் இத்திருக்கோவில் ஆரம்பத்தில் தற்போதைய புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்திற்குள் அமையப்பட்டிருந்தது. அக்காலத்தில் கடற்கரையோர மீனவ மக்கள் இந்த அன்னைக்கு சென்னம்மன் என்று திருநாமமிட்டு ஆராதனை செய்து வந்தனர். இந்த சென்னம்மன் என்ற வழிபாட்டு பெயரே பிற்காலத்தில் மருவி சென்னை என்ற மாநகர பெயராக உருவெடுத்தது என்ற வரலாற்று ரீதியான நம்பிக்கையும் பரவலாக நிலவி வருகிறது. இத்தலத்தில் ஆடிப்பூரம், நவராத்திரி மற்றும் கந்தசஷ்டி போன்ற முக்கிய திருவிழா காலங்களில் அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு படையினருக்கும் இடையே கடந்த 1672ஆம் ஆண்டு நடைபெற்ற கடுமையான போரின் காரணமாக கோட்டை பகுதிக்குள் இருந்த மூலக்கோவில் பெரும் பாதிப்புக்குள்ளானது. அந்த தருணத்தில் அம்பிகையின் திருவுருவச் சிலைக்கு எவ்வித சேதாரமும் ஏற்படாமல் தடுத்த ஆன்மீக அன்பர்கள் அதனை பாதுகாப்பாக மீட்டு தம்புச்செட்டி தெருவுக்கு கொண்டு வந்தனர். அங்கு புதிய முறையில் நிர்மாணிக்கப்பட்ட ஆலயமே இன்று நாம் தரிசிக்கும் 400 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலாகும். ஆரம்ப கட்டத்தில் அன்னை காளிகாம்பாள் மிகவும் உக்கிரமான தோற்றத்தில் வழிபடப்பட்டு வந்ததாக ஆன்மீக குறிப்புகள் கூறுகின்றன. பின்னர் இத்தலத்திற்கு வருகை தந்த ஆதிசங்கரர் தேவியின் உக்கிரத்தை தணித்து அவளை காமாட்சி போன்றதொரு பேரன்பு கொண்ட சாந்த சொரூபமாக மாற்றி அமைத்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் அங்கே அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் என்ற சக்தி வாய்ந்த சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். இன்றும் மூலவருக்கு அருகில் வீற்றிருக்கும் அந்த ஸ்ரீ சக்கர வடிவம் காளி மற்றும் காமாட்சி ஆகிய இரு பெரும் ஆளுமைகளின் சங்கமமாக இத்தலத்தை மாற்றி காட்டுகிறது. இந்திய வரலாற்றின் மாபெரும் வீரராக கருதப்படும் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி கடந்த 1667ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி இத்தலத்திற்கு நேரில் வந்து அம்பிகையை தரிசித்து ஆசி பெற்றதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. அதேபோல் விடுதலை போராட்ட காலத்தில் சுதேசமித்திரன் இதழில் பணியாற்றி கொண்டிருந்த மகாகவி பாரதியாரும் இக்கோவிலுக்கு தினசரி வந்து தியானத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது புகழ்பெற்ற யாதுமாகி நின்றாய் காளி என்ற முற்போக்கான பக்தி பாடல் இத்தலத்து அன்னையின் அருள் ஒளியில் ஈர்க்கப்பட்டு இயற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் அன்னைக்கு உண்மையான மற்றும் தூய்மையான எண்ணங்களுடன் நெய்விளக்கேற்றி வழிபடும் போது தீராத கடன் தொல்லைகள், திருமண தடைகள் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் இடையூறுகள் யாவும் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக புதிய வேலைவாய்ப்பை தேடுபவர்களுக்கும் தங்களுடைய சுய தொழிலில் நஷ்டத்தை சந்தித்து முன்னேற துடிப்பவர்களுக்கும் இங்கு மேற்கொள்ளப்படும் தீப வழிபாடு ஒரு சிறந்த வாழ்வாதார மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. இத்தலத்தில் ஆடிப்பூரம், நவராத்திரி மற்றும் கந்தசஷ்டி போன்ற முக்கிய திருவிழா காலங்களில் அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. நன்றி, வணக்கம்.